வணக்கம். எக்ஸ்ப்ளோர் த பவர் ஆஃப் லினக்ஸ் வித் ஸ்டாண்ட் செஷன்ல லினக்ஸோடைய பூட் சீக்வன்ஸ் பத்தி பார்க்க போறோம். ஸோ லினக்ஸோடைய பூட் சீக்வன்ஸ் ரொம்பவே ஒரு முக்கியமான டாபிக். மல்டிபிள் ஆஸ்பெக்ட்ஸ்ல நம்ம இது முக்கியமான டாபிக் சொல்லலாம். நம்பர் ஒன் வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய ரியல் டைம் என்விரான்மெண்ட்ல இஷ்யூஸ் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த பூட்டிங் ப்ரொசீஜர் பத்தி நம்ம கிளியரான ஒரு ஐடியா இருக்கணும். எப்போ லினக்ஸ் வந்து சரியா பூட் ஆகலை இல்லை ஏதாவது கரப்ஷன் ஆர் எனி இஷ்யூஸ் வரும்போது என்ன இடத்துல ஸ்டக் ஆயிருக்கு, என்ன மாதிரியான ஆக்ஷன்ஸ் எடுக்கணும் அப்படின்றதுக்கான ரொம்பவே ஒரு முக்கியமான அண்டர்ஸ்டாண்டிங், நமக்கு ஒரு புரிதல் கிடைக்கும். தென் அது இல்லாமல் இன்டர்வியூ போனீங்கனாலே இது ஒரு ரொம்ப ஒரு காமனான கொஸ்டின், லினக்ஸோடைய பூட் சீக்வன்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஸோ லினக்ஸோடைய பூட் சீக்வன்ஸ் வந்து ஆன் வெரி ஹை லெவல் கேட்குறாங்க அப்படின்னா ஜென்ரலாக எல்லா சிஸ்டம்லேயே இருக்கிற விஷயங்கள் வந்து காமனாக வந்து உங்களுக்கு இருக்கும். அதாவது இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு விஷயங்கள் வந்து நீங்க உங்களுடைய சிஸ்டம்ல லினக்ஸ் ஆர் விண்டோஸ் ஆர் எனி ஆப்ரேட்டிங் சிஸ்டம் லோட் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு விஷயம் வந்து ரொம்ப காமன். ஸோ இப்போ நீங்க ஒரு சிஸ்டம்ல வந்து பிசிக்கலா பவர் ஆன் பண்றீங்களோ இல்லை சாஃப்ட்வேர் வழியா ஜஸ்ட் டர்ன் ஆன் பண்றீங்களோ, அந்த பவர் ஆன் பண்ற பட்டனை கிளிக் பண்றதுல இருந்து உங்களுக்கு லாகின் ஸ்கிரீன் வர வரைக்கும், அது எதர் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் டெர்மினலா இருக்கலாம் இல்ல கிராஃபிக்கல் ஸ்கிரீன் வரதா இருக்கலாம். ஸோ அது வரைக்கும் உங்களுக்கு என்னென்ன இன் பிட்வீன் ஸ்டெப்ஸ் இன்வால்வ், அதுதான் நம்ம பூட் ப்ரொசீஜர் ஆர் பூட் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இனிஷியலா வந்து நமக்கு இந்த பவர் ஆன் பண்ணும்போது நம்மளுடைய டிவைசஸ்லாம் வந்து ப்ராப்பராக கனெக்ட் ஆயிருக்கா, ப்ராப்பராக வந்து டிடெக்ட் ஆகுதா அப்படின்றதெல்லாம் வந்து பவர் ஆன் செல்ஃப் டெஸ்ட் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரொசீஜர் சொல்லுவாங்க. இந்த பவர் ஆன் டெஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பவர் ஆன் செல்ஃப் டெஸ்ட் வந்து என்னென்ன ஹார்ட்வேர் காம்பனன்ட் பெரிஃபரல்ஸ்லாம் வந்து நம்ம சிஸ்டம்ல இருக்கு, கீபோர்ட் மவுஸ் இதெல்லாம் வந்து ப்ராப்பராக டிடெக்ட் ஆகுதா, என்னென்ன லிஸ்ட் ஆஃப் டிவைசஸ் வந்து நம்ம சிஸ்டம்ல கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்றத செக் பண்ணோம். ஸோ இப்போ இந்த டைம்ல வந்து உங்களுக்கு போஸ்ட் வந்து ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா சிஸ்டம் பூட் ஆகாது. போஸ்ட் வந்து சக்சஸ்ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுடைய பயாஸ் என்ன பண்ணும் அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டேஜ் அடுத்தது வந்து பூட் லோடருக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வந்து கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து சில ஆப்ரேட்டிங் சிஸ்டம், பழைய லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லலாம் LILO லிலோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லினக்ஸ் லோடர் அது வந்து இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்டா வந்து கிராண்ட் யூனிஃபைட் பூட் லோடர் தான் வந்து ரொம்ப காமனா வந்து இருக்கிறாங்க. ஸோ இதுல பயாஸ்லேயே வந்து என்ன டிஃபரன்ஸ், பயாஸ்க்கும் UEFIக்கும் என்ன டிஃபரன்ஸ், மாஸ்டர் பூட் ரெக்கார்டுக்கும் கிரப்புக்கும் என்ன டிஃபரன்ஸ் ஆர் GPTக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்றதெல்லாம் வந்து டீட்டெயிலாக நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்க போறோம். தென் வந்து கர்னல் வந்து உங்களுக்கு லோட் ஆகும். ஸோ கர்னல் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பூட் லோடர் லிலோ ஆர் கிரப் வந்து உங்களுக்கு அந்த இனிஷியல் கர்னல் இமேஜை வந்து ஜென்ரலா மெஷினை பவர் ஆன் பண்ணும்போது உங்களுடைய பிசிக்கல் மெமரியில எந்த ஒரு கண்டென்ட்டுமே இருக்காது. ஸோ அந்த லோடர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த பூட் லோடர் வந்து உங்களுக்கு அந்த கர்னலோடைய இமேஜை வந்து ஃபைல் சிஸ்டம்ல இருந்து மெமரிக்கு கொண்டு போவாங்க. ஸோ மெமரிக்கு கொண்டு போனதுக்கு அப்புறம் தான் அந்த மெமரியில இருந்து கர்னல் வந்து இட் வில் டேக் கண்ட்ரோல். கர்னல் அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய சிஸ்டம் ஹார்ட்வேர் செக் பண்றதுல இருந்து டிரைவர்ஸ் செக் பண்றதுல இருந்து எல்லாமே வந்து டேக் ஓவர் பண்ணி அதுக்கப்புறமா இனிஷியல் ரேம் ஃபைல் சிஸ்டம் சொல்லுவாங்க, அது இனிட் ரேம் டிஸ்க்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் தான் உங்களுக்கு சிஸ்டம் உங்களுடைய என்னென்ன ஃபைல் சிஸ்டம் இருக்கு, என்னென்ன மாதிரியான ப்ரோக்ராம் உங்க சிஸ்டம்ல லோட் பண்ணணும், என்னென்ன ப்ராசஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணணும், என்னென்ன ப்ராசஸ் வந்து உங்க சிஸ்டம்ல வந்து ட்ரிகர் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் முடிஞ்சு தென் ஃபைனலா வந்து உங்களுக்கு லாகின் ஸ்கிரீன் வந்து வர வரைக்கும் உங்களுக்கு கர்னல் வந்து இட் வில் டேக் ஓவர். ஸோ இதுதான் அட் ஹை லெவல் வந்து 3 ஸ்டேஜஸா சொல்லலாம். உங்களுக்கு வந்து பயாஸ் ஸ்டேஜ், பூட் லோடர் ஸ்டேஜ் அண்ட் தென் கர்னல் ஸ்டேஜ் அப்படின்ற மாதிரி ஆன ஹை லெவல் வந்து 3 ஸ்டேஜா சொல்லலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இட் டிபெண்ட்ஸ் ஆன் நீங்க கிராஃபிக்கலா ஸ்கிரீன்குள்ள போறீங்களா இல்ல டெர்மினல் வழியா லாகின் பண்றீங்களோ. ஸோ அது வந்து இட் டிபெண்ட்ஸ் ஆன் சிஸ்டம் டு சிஸ்டம். பட் இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு எல்லா ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லயும் ரொம்ப காமனான ஒரு விஷயங்கள். ஸோ இதை ஒன் பை ஒன்னா டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இந்த செஷன்ல இது ரொம்பவே ஒரு முக்கியமான டாபிக் இது. ஸோ லெட்ஸ் கெட் இட் த டாபிக். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சிஸ்டம் வந்து பவர் ஆன் வந்து பிசிக்கலா போயிட்டு உங்களுடைய லேப்டாப்லயோ இல்ல சர்வர்லயோ நீங்க ஒரு வர்ச்சுவல் மெஷின்லயோ நம்ம சாஃப்ட்வேர் மூலயமா பவர் ஆன் பண்றோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆக போற விஷயம் வந்து பயாஸ். உங்களுக்கு வந்து பேசிக் இன்புட் அவுட்புட் சிஸ்டம் சொல்லுவாங்க. ஸோ இந்த பயாஸ் தான் வந்து உங்களுக்கு பழைய லெகசி பயாஸ்னு ஒன்று சொல்லுவாங்க. அது ட்ரெடிஷ்னலாக உங்களுடைய பழைய சிஸ்டம்லலாம் வந்து பயாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோடைய அப்கிரேடட் வெர்ஷன் வந்து UEFI, அதாவது யூனிஃபைட் எக்ஸ்டென்சிபிள்
firmware இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ UEFI வந்து எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னா, ட்ரெடிஷ்னலாக அந்த பயாஸில் இருக்கிற லிமிடேஷன் அந்த இதெல்லாம் ஓவர் கம் பண்ணுறதுக்காக. ரொம்ப ஸ்லோவாக இருக்கும் பயாஸோடைய செக், அந்த பூட்டிங் டைம்லாம். அண்ட் அகெயின் செக்யூரிட்டி வைஸ் வந்து பயாஸ் வந்து ரொம்ப பழைய டெக்னாலஜின்றதால அதில் செக்யூரிட்டியும் கொஞ்சம் கம்மி தான். வேறஸ் UEFIயை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் அண்ட் செக்யூரிட்டி ஆஸ்பெக்ட்ஸில் வந்து நிறையவே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக வந்து ஆப்ஷன்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ UEFIயை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதில் நிறைய சப்போர்ட்டபிலிட்டி, அதாவது சிஸ்டமில் வந்து ஹார்ட்வேர் காம்பனன்ட்ஸோடைய சைஸ் வந்து அதிகமாக வந்து உங்களுக்கு சப்போர்ட் ஆகும். ஸோ UEFI பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த பயாஸ் தான் வந்து பவர் ஆன் செல்ஃப் டெஸ்ட், உங்களுடைய சிஸ்டமை வந்து என்னென்ன காம்பனன்ட்ஸ்லாம் கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்றதெல்லாம் வந்து இந்த போஸ்ட்ல தான் சொல்லுவாங்க. போஸ்ட் அப்படின்றது இட் வில் பவர் ஆன் செல்ஃப் டெஸ்ட் வந்து பண்றது வந்து பயாஸ்ல தான் பண்ணுவாங்க. தென் வந்து என்னென்ன டிவைசஸ் உங்க சிஸ்டம்ல கனெக்ட் ஆயிருக்கு, எந்த அளவுக்கு CPU, மெமரி, ரேம் அண்ட் தென் ஒடெவர் ஹார்ட் டிஸ்க், என்னென்ன விஷயங்கள்லாம் கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்றத வெரிஃபை பண்ணிட்டு ஸோ அதெல்லாம் வந்து ரிப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ அதில் வந்து உங்களுக்கு பூட் டிவைஸ் வந்து சூஸ் ஆகும். ஸோ பூட் டிவைஸ் அப்படின்னும் போது நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், இந்த என்னென்ன டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ். இப்போ வந்து பூட் ஆர்டரில் வந்து உங்களுக்கு ஹார்ட் டிஸ்க் இருக்கும், தென் ஃப்ளாப்பி, தென் சிடி, டிவிடி அப்படின்ற மாதிரி எதுல இருந்து பூட் பண்ண போறீங்க அப்படின்றத வந்து ஜென்ரலாக நம்ம சூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல போயிட்டு பூட் ஆர்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ அந்த பூட் ஆர்டரில் போயிட்டு எந்த பர்டிகுலர் இதுதான் அந்த ஆப்ஷன் அது. ஸோ டிஃபால்ட்டாக வந்து பழைய சிஸ்டம்லலாம் வந்து சிடி ரோம் நம்ம செலக்ட் பண்ணுவோம். இப்போ லேட்டஸ்ட் சிஸ்டமில் வந்து நமக்கு இந்த டிவிடி, தென் மற்ற ஆப்ஷன்ஸ் யூஎஸ்பி டிரைவ், ஹார்ட் டிஸ்க், இந்த இப்போ NVRAM டிஸ்க்ஸ்லாம் வந்துருச்சு. ஸோ அந்த மாதிரி வந்து உங்களுக்கு எந்த பூட் டிவைஸ்லேருந்து பூட் பண்ண போறீங்க அப்படின்றது தான் நெக்ஸ்ட் ஆப்ஷனாக வந்து இதில் நம்ம சூஸ் பண்ணுவோம். ஸோ அதுதான் வந்து சூஸ் த பூட் டிவைஸ். நீங்கள் வந்து இமேஜ் வந்து டிவிடியில் இருக்கா, இல்லை வந்து ஆல்ரெடி வந்து சிஸ்டமில் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்களா, இல்லை நெட்ஒர்க் வழியாக இன்ஸ்டால் பண்ண போறீங்களா அப்படின்றதும் ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ மொத்தம் ஜென்ரலாக வந்து 3 ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் வந்து ப்ரிடாமினெண்ட்டாக நம்ம ஃபர்ஸ்ட் டைம் இன்ஸ்டால் பண்ணுறது வந்து லோக்கல் யூஎஸ்பி டிரைவ் ஆர் டிவிடிலேருந்து இன்ஸ்டால் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் சப்சீக்வெண்ட்டாக நம்ம இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு பூட் ஆகிறது, லோட் ஆகிறது எல்லாம் ஹார்ட் டிஸ்க்லேருந்து உங்களுக்கு லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதை நீங்கள் சூஸ் பண்ணதுக்கப்புறம், எந்த பூட் டிவைஸ்ன்னு சூஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு பூட் லோடர் வந்து டேக் ஓவர் பண்ணிடுவாங்க. ஸோ பூட் லோடரில் வந்து 2 கேட்டகரி இருக்கு. கிராண்ட் யூனிஃபைட் பூட் லோடர்னு ஒன்று சொல்லுவாங்க. இது இன்னொன்று வந்து லினக்ஸ் லோடர், LILO அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ரெண்டுத்தை பற்றின நமக்கு டீட்டெயில்டாக உங்களுக்கு எப்படி இருக்கும், எந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருக்கும் அப்படின்றத நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஜஸ்ட் அ செகண்ட், நம்ம இந்த சிஸ்டம்குள்ளே போயிட்டு நான் உங்களுக்கு லோட் பண்ணி காமிக்கிறேன். ரீகனெக்ட் ஆன உடனே நமக்கு இனிஷியலாக அந்த ஸ்க்ரீன் வரும். உங்களுக்கு எந்த மாதிரியான பூட் லோடர், என்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சூஸ் பண்ண போறீங்க. சில சிஸ்டம்ல வந்து நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ரெண்டுமே யூஸ் பண்ணலாம். அதாவது லினக்ஸ் அண்ட் விண்டோஸ் வந்து டியூவல் பூட் மாதிரி யூஸ் பண்ணலாம். ஸோ இதில் கொடுத்துருக்காங்க பாருங்க, UEFI உடைய ஃபர்மர் செட்டிங்ஸ் மாற்றணுமா, இல்லை அட்வான்ஸ்ட் ஆப்ஷன் ஃபார் உபுண்டு நீங்கள் செலக்ட் பண்ணுமா. இதில் போயிட்டு நீங்கள் எடிட் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த கிரப்லாம் பார்க்கலாம் உங்களுக்கு. ஸோ என்ன மாதிரியான பூட் லோடர் யூஸ் பண்ண போறீங்க. அடுத்தது வந்து எங்கேருந்து வந்து உங்களுக்கு அந்த இனிட் RD வந்து உங்களுக்கு லோட் ஆக போகுது அப்படின்றதெல்லாம் உங்களால் ஃபுல்லாகவே டீட்டெயில்டாக இங்கே பார்க்க முடியும். மேபி ஐ வில் கோ டு சீரியல் கன்சோல் அகைன். ஸோ அந்த எந்த இனட் ரேம் எஃப்எஸ்ஆ இல்லை இனட் ஆர்டியா எந்த இடத்துல இருந்து வந்து உங்களுக்கு அந்த இது ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல உங்களுக்கு டிஃபர் ஆகும். ஸோ பழைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லாம் வந்து இனட் ரேம் எஃப்எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ லேட்டஸ்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லாம் வந்து உங்களுக்கு அந்த பூட்டிங் இது வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ இங்கே ஸ்க்ரால் டவுன் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு இனட் ஆர்டின்னு இருக்கு பாருங்க. இங்க இருந்தா உங்களுக்கு இமேஜ் பூட் ஆக போகுது. இது மைக்ரோசாஃப்ட் அஷூர்லேயே அவங்க கொடுக்கக்கூடிய இமேஜ்ன்றதால அந்த இமேஜ் நேம் அப்படி இருக்கு. ஸோ இந்த VM லினஸ் அப்படின்றது தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த பேஸ், அந்த ரூட் பார்ட்டிஷன் இங்கே தான் இருக்கும். ஸோ அதுதான் நம்ம ரூட் பார்ட்டிஷன் அப்படின்னு சொல்றது. ஸோ எங்கேருந்து இந்த இமேஜ் லோட் ஆக போகுது, என்ன மாதிரியான IMG ஃபைல் அப்படின்றது இங்கே பார்க்க முடியுது. ஸோ இந்த மாதிரி நம்ம இங்கேருந்து நம்ம செக் பண்ணலாம். இதுவே உங்களுடைய சர்வரில் இருக்க லோக்கல் மிஷின் ஆர் ரியல் டைமில் எந்த மாதிரி சர்வரில் போகிறீங்க அப்படின்னா, இப்போ மேபி ஐ வில் ரீஸ்டார்ட் அண்ட் ஷோ யூ எப்படி இருக்கும்ன்ட்டு. ஸோ இதில் போயிட்டு நீங்கள் F12 ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த கிரப் மெனு வந்து லோட் ஆகும் உங்களுக்கு. ஸோ இதில் அதே மாதிரி தான் உங்களுக்கு இன்கேஸ் நீங்கள் எடிட் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் கிராஃபிக்கலாக அதே சேம் நம்ம சீரியல் கன்சோலில் பார்க்கும்போது உங்களுக்கு கிராஃபிக்ஸ் இல்லாமல் இருந்தது. இதில் உங்களுக்கு கிராஃபிக்ஸோட அந்த ஆப்ஷன் கொடுக்குறாங்க.
இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இதுலேயுமே இனிட் ஆர்டி தான் இருக்குது. பட் நீங்கள் லோட் பண்ணும்போது கவனிச்சிங்க அப்படின்னா, இதுக்கு நான் F10 கொடுத்து உங்களுக்கு லோட் பண்ணி காமிக்கிறேன். அதில் இந்த இடத்துல உங்களுக்கு லோட் ஆகுது பாருங்கள், இனிஷியல் ரேம் டிஸ்க், லோடிங் இனிஷியல் ரேம் டிஸ்க் அப்படின்றது பார்க்க முடியும். தென் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம ஜென்ரலாக வி வில் ஹேவ் இட். இதுலேயுமே நம்ம செக் பண்ணி காமிக்கிறோம் உங்களுக்கு. ஸோ இதுலேயுமே நீங்கள் F10 ப்ரெஸ் பண்ணலாம், இல்லை Ctrl X ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பூட் ஆகிடும். ஸோ இதுதான் நம்ம கிராண்ட் யூனிஃபைட் பூட் லோடர். இது வந்து பழசு வந்து LILOன்னு சொல்லுவாங்க, லீலோ அப்படின்ட்டு. ஸோ இதோடைய கான்ஃபிகரேஷன்ஸ்லாம் நான் மாற்றணும், டைம் அவுட்லாம் மாற்றணும், எனக்கு வந்து லிஸ்டிங்லாம் மாற்றணும் அப்படின்னா இந்த கிரப்போடைய கான்ஃபிகரேஷன் ஃபைல் உங்களுக்கு ETC-க்குள்ளே இருக்கும். ஸோ அதை போயிட்டு நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இந்த ஆப்ஷன் போகிறதுக்கு முன்னாடி, ஸோ இப்போ பயாஸ் UEFI வந்து உங்களுக்கு ஜென்ரலாக எப்படி இருக்கும், என்ன மாதிரியான ஸ்க்ரீன் வரும் அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ஜென்ரலாக நீங்கள் சிஸ்டம் லோட் பண்ணோடனே உங்கள் சிஸ்டம்க்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக் பயாஸ் இருக்கும். இந்த பயாஸ் வந்து உங்களுக்கு உங்களுடைய ஃபிசிக்கல் ஹார்ட்வேர்லேயே வந்து ஒரு சிப்பில் இருக்கும், ரோமில் தான் இருக்கும். ஸோ அந்த ரோமில் இருந்து தான் வந்து உங்களுக்கு இந்த பயாஸ் வந்து லோட் ஆகுறது எல்லாமே. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபர்ம்வேர் தான். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து உங்களுடைய ஹார்ட் டிஸ்க்ல இருந்தோ உங்களுடைய ஸ்பெசிஃபிக் ரோம்ல இருந்து வந்து அது வந்து உங்களுக்கு காப்பி ஓவர் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த இடத்துல கவனிச்சிங்க அப்படின்னா இது கொஞ்சம் பழைய வெர்ஷன் ஆஃப் சிஸ்டம்ல எடுத்தது. ஸோ LILOன்னு சொல்லுவாங்க, லீலோ. இதோடைய லேட்டஸ்ட் தான் நம்ம கிரப் பார்த்துட்டு இருக்கோம். LILOன்றது லினக்ஸ் லோடர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து சிஸ்டம் ஸ்டார்ட் பண்ணோடனே பயாஸ்குள்ள போறோம். பயாஸ்ல இருந்து தான் வந்து உங்களுக்கு பயாஸ் வந்து எப்பயுமே வந்து ஃபிளாஷ் மெமரியில இருக்கும். ஸோ ராம்ல தான் இருக்கும், ROM. தென் அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு MBRல வந்து பூட் லோடர் இருக்கும். ஸோ பூட் லோடர்லேயே 2 ஸ்டேஜஸ் இருக்கு. ஸோ இப்போ அதுக்கப்புறம் தான் நமக்கு கர்னல் வரும். கர்னல்லேருந்து உங்களுக்கு இனிஷியலைசேஷன் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அது நீங்கள் கிராஃபிக்கல் கன்சோல் போறீங்களா, இல்லை வெறும் கமாண்ட் லைன் டெர்மினல் போறீங்களா அப்படின்றதெல்லாம் நம்ம ரன் லெவல் வச்சு நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் இருக்கும் பயாஸ் வந்து உங்களுடைய லெகசி பயாஸ் வந்து இந்த மாதிரி தான் ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ எதுலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போறீங்க. ஸோ எடுத்தோடனே இந்த இடத்துல வந்து CMOS செட்டப்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இந்த CMOS பேட்டரி அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அந்த பேட்டரியில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு உங்கள் சிஸ்டமில் இருக்க டைம், ஒரு சில முக்கியமான ஆட்ரிபியூட்ஸ்லாம் வந்து ப்ராப்ளம் வரும். ஸோ CMOS பேட்டரின்றது வந்து உங்கள் ஹார்ட்வேர்லேயே வந்து ஒரு சில விஷயங்களை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு இட் இஸ் வெரி வெரி யூஸ்ஃபுல். ஸோ இதில் தான் நீங்கள் போயிட்டு உங்களுக்கு பயாஸே நீங்கள் பாஸ்வேர்ட் செட் பண்ணலாம். பயாஸ்லேயே நீங்கள் வந்து எதுலேருந்து நீங்கள் பூட் பண்ண போறீங்க அந்த ஆப்ஷன்ஸ்லாம் நீங்கள் இதில் சூஸ் பண்ணுவீங்க. ஸோ இதிலே வந்து உங்களுடைய சிஸ்டமில் நீங்கள் வர்ச்சுவலைசேஷன் ஆர் அட்வான்ஸ்ட் ஹைப்பர் த்ரெட்டிங் இதெல்லாம் எனேபிள் பண்ணணும் அப்படின்னா இது பயாஸில் கூட நீங்கள் உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கும். இந்த இடத்துல கீழே வருது பாருங்க. ஸோ நீங்கள் வர்ச்சுவலைசேஷன் டெக்னாலஜி எனேபிள் பண்ணியிருக்கீங்களா, தென் வந்து L2 கேச்சிங் எனேபிள் பண்ணுறீங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து ஹார்ட்வேர் லெவலில் CPU மெமரி விஷயங்கள், தென் உங்களுக்கு அட்வான்ஸ்ட் ஆப்ஷன்ஸ்லாம் வந்து நீங்கள் UEFI பயாஸ், இது மேலே பார்க்குறது வந்து உங்களுக்கு லெகசி பயாஸ். ஸோ இந்த மாதிரி 2 டிஃப்ரெண்ட் ஆப்ஷன் இருக்கு. ஸோ லெகசி பயாஸில் வந்து நமக்கு மாஸ்டர் பூட் ரெக்கார்டுன்னு சொல்லுவாங்க, MBR. அதுதான் வந்து டிஃபால்ட் பார்ட்டிஷனிங் ஸ்டைல். அந்த பழைய பார்ட்டிஷனிங் ஸ்டைலில் வந்து உங்களுக்கு 4 பிரைமரி டிஸ்க் தான் உங்களால் சூஸ் பண்ண முடியும். ஏன்னா அதோடைய பார்ட்டிஷனிங் ஸ்டைல் அப்படி தான். ஸோ பூட் லோடர் வந்து உங்களுக்கு டோட்டலாக வந்து மாஸ்டர் பூட் ரெக்கார்டுன்றது 512 பைட்ஸ் தான் வந்து இட் இஸ் it will be 512 bytes in size. அதில் வந்து உங்களுக்கு இந்த பார்ட்டிஷன் டேபிள் அப்படின்றதுக்கு 64 பைட்ஸ் தான் கொடுப்பாங்க. ஸோ அப்போ வந்து 4 × 16 பைட்ஸ் தான் வச்சு ஒரு பார்ட்டிஷனுக்கும் வந்து 16 பைட்ஸ் தேவைப்படும். அப்போ மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு 4 பிரைமரி பார்ட்டிஷன் தான் கிரியேட் பண்ண முடியும் பழைய MBR. அதான் லிமிடேஷன். ஸோ இதுதான் வந்து பழைய இந்த மாஸ்டர் பூட் ரெக்கார்ட் அப்படின்ற டெக்னாலஜி, அந்த ஆப்ஷன். இதுதான் வந்து நம்ம மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ்லயுமே வந்து ரொம்ப வருஷம் இதுதான் இருந்தது. ஸோ இனிஷியலா லினக்ஸ்ல கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் வந்து இதே ஆப்ஷனை ஃபாலோ பண்ண உடனே அந்த லிமிடேஷன் வந்து இருந்துட்டே இருந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் 3 பிரைமரி பார்ட்டிஷன் கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா 4th லாஜிக்கல் பார்ட்டிஷன் கிரியேட் பண்ணிட்டு அதுக்குள்ள நிறைய லாஜிக்கல் டிரைவ் வந்து எக்ஸ்டெண்டடா நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். வேற இப்ப இருக்கிறது வந்து GPT பார்ட்டிஷன் ஸ்டைல் சொல்லுவாங்க. GUID பார்ட்டிஷன் டேபிள் அப்படின்ற மாதிரி இருக்கும். உங்களுடைய விண்டோஸ்ல நீங்க போயிட்டு வால்யூம்ஸ்ல ப்ராப்பர்ட்டிஸ்ல பார்த்தாலும் சரி, இல்லை லினக்ஸ்ல போயிட்டு நீங்க பார்ட்ரேட் கமாண்ட் ஆர் டிஸ்க் பார்ட் கமாண்ட்ல போயிட்டு கூட நம்ம செக் பண்ண முடியும். ஸோ இது வந்து GPT-ஆ இருக்கா இல்லை MBR-ஆ இருக்கா என்னன்ட்டு. ஸோ GPT அப்படின்னா நீங்கள் இந்த லிஸ்ட் டிஸ்க் இந்த GPT அப்படின்னா நீங்கள் லிஸ்ட் டிஸ்க் கொடுக்கும் போதே வந்து உங்களுக்கு இங்கே விண்டோஸில் எப்படி காமிக்கும், இல்லை நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிட்டு டிஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் ப்ராப்பர்ட்டிஸில் கூட போயிட்டு மாஸ்டர் பூட் ரெக்கார்டாக என்ன பார்ட்டிஷனிங் ஸ்டைல் அப்படின்றத பார்க்க முடியும். ஸோ GPT அப்படின்னா உங்களுக்கு நிறைய
ப்ரைமரி பார்ட்டிஷன்ஸ் அண்ட் நிறைய அட்வான்ஸ்டு ஆப்ஷன்ஸ்லாம் உங்களால் கிரியேட் பண்ண முடியும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட பார்ட்டிஷன்ஸ் அண்ட் GUID பார்ட்டிஷனில் வந்து யூ கேன் கோ அப் டு 9 செட்டாபைட்ஸ் வரைக்கும் நீங்கள் கிரியேட் பண்ணலாம். வேற MBR பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்ட்டிஷனுடைய கெப்பாசிட்டி பார்த்தீங்க அப்படின்னா 2 டெராபைட்ஸ் வரைக்கும் தான் லிமிடேஷன்லாம் இருந்தது. ஸோ இப்போ நீங்கள் 2 டெராபைட் மேலே போகணும் அப்படின்னா உங்களுடைய பார்ட்டிஷன் ஸ்டைலே வந்து MBRலேருந்து நீங்கள் GPTக்கு வந்து கன்வெர்ட் பண்ணணும். அது நீங்கள் டைரெக்டாகவே பண்ணலாம். ஸோ அப்கிரேட் மாதிரி அது. ஸோ MBRலேருந்து GPT பார்ட்டிஷனுக்கு வந்து நீங்கள் யூ கேன் கன்வெர்ட் ஈஸிலி. ஸோ அது ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லேயே நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ செக்யூரிட்டியை பொறுத்த வரைக்கும் GPTயில் வந்து இட் இஸ் பெட்டர். அண்ட் தென் பூட் ஆகிறதும் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக பூட் ஆகும் GPT பார்ட்டிஷனிங் டேபிள். ஸோ இது ரெண்டும் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ MBR அண்ட் GPT அப்படின்ற மாதிரி 2 விஷயங்கள் இருக்கு. ஸோ இது நம்மளுடைய இனிஷியல் பயாஸ் ஆப்ஷன்லேயே நம்ம சூஸ் பண்ணுவோம். ஸோ என்ன மாதிரியான யூஸ் பண்ண போகிறோம், என்ன MBR தென் UEFI. அதுக்கப்புறம் வந்து பூட் லோடர் வந்து கர்னல் வந்து டேக் ஓவர் பண்ணிக்கும். ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து தென் it will get loaded. ஸோ இங்கே மேலே பார்க்குறது லெகசி பயாஸ், இங்கே கீழே பார்க்குறது எல்லாமே உங்களுக்கு லேட்டஸ்ட் ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய UEFI உடைய பயாஸ் ஆப்ஷன் இப்படி தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ அதில் உங்களுக்கு டீட்டெயிலாக இந்த மாதிரி நிறைய கிராஃபிக்கல் ஸ்க்ரீன்லாம் இங்கே பார்க்க முடியும். பழசில் வந்து அந்த அளவுக்கு கிராஃபிக்ஸ் அதெல்லாம் இருக்காது. ஸோ இந்த UEFI இன்டர்ஃபேஸ் வந்து இட் இஸ் ஆல்சோ ஹேவிங் அ லாட் ஆஃப் கிராஃபிக்கல் ஆப்ஷன். ஸோ இது வந்து நமக்கு ஒரு எக்ஸாம்பிள் எப்படி நம்ம பூட் டிரைவ் சூஸ் பண்ணுவோம், பூட் டிரைவ் சூஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வெர்ஷன் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றதுலாம் இப்படி தான் உங்களுக்கு வரும். ஸோ உங்களுடைய சாய்ஸ் வந்து உபுந்துவா இருந்தது அப்படின்னா இட் வில் OS வந்து இட் வில் கெட் லோடட். ஸோ இந்த இன்பிட்வீன் வந்து ஸோ என்னென்ன நடக்கும், ஸோ உங்களுடைய பயாஸ்ல இருந்து அதுக்கப்புறம் வந்து என்ன மாதிரியான செக்ஸ்லாம் நடக்கும், அதுக்கப்புறம் வந்து ஃபைனலாக கர்னல் வந்து லோட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த கர்னல் லோட் ஆகிறது வந்து இட் இஸ் ஆஃப்டர் யுவர் பூட் லோடர். ஸோ பூட் லோடர் வந்து லோட் ஆனதுக்கப்புறம் நான் என்ன சொன்னேன், பூட் லோடர் வந்து டைரக்டாக வந்து உங்களுடைய டிஸ்க்லேயோ இல்லை வந்து மெமரிலையோ இருக்காது. ஸோ அது வந்து அந்த ஃபைல் சிஸ்டம்ல இருந்து அந்த ரோம்ல இருந்து உங்களுடைய மெமரிக்கு கொண்டு வருவாங்க சிஸ்டம் ஆன் பண்ண உடனே. அதுக்கப்புறம் அந்த பூட் லோடர் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் பூட் லோடர் செக் பண்ணும். ஸோ எந்த இதில் வந்து நீங்கள் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் புதுசாக இன்ஸ்டால் பண்ண போறீங்களா இல்லை ஆல்ரெடி ஒரு பர்டிகுலர் டிரைவில் வந்து உங்களுடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்கான்றதை செக் பண்ணிட்டு ஸோ அதுலேருந்து பிக்கப் பண்ணி கர்னல் வில் செக் ஆல் த ரெஸ்பெக்டிவ் திங்ஸ். உங்களுடைய ஹார்ட்வேர் என்ன இருக்குது, அந்த ஹார்ட்வேருக்கு தேவையான டிவைஸ் டிரைவர்ஸ்லாம் உங்கள் ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் இருக்கா, அப்படி இருந்ததுன்னா அது எல்லாத்தையும் இனிஷியலைஸ் பண்ணுறது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு காமிப்பாங்க. ஸோ இப்போ இந்த இது வந்து USB இருக்குது, அதோடைய டிரைவர் இருக்கா, ஒரு பர்டிகுலர் டிவைஸ் இருக்குது அதுக்கான டிவைசஸ்க்கான டிரைவர்ஸ்லாம் இருக்கா அப்படின்றதெல்லாம் செக் பண்ணுறது கர்னலோட வேலை. ஸோ கர்னல் வந்து இட் வில் டேக் கேர் ஆஃப் ஆல் த செக்ஸ். அந்த ஃபர்ஸ்ட் வந்து பயாஸ்க்கு அப்புறம் வந்து பூட் லோடர் வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம கிரப் எடுத்துக்கலாம். ஸோ கிரப்புக்கு அடுத்தது கர்னலுக்கு வந்துடும். உங்களுக்கு கர்னல்ல இருந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த இனிட் ரேம் டிஸ்க்னு சொல்லுவாங்கல்ல, இந்த இனிட் RD, இந்த இனிட் RD வந்து இட் வில் ஹேவ் ஆல் த ப்ரோக்ராம்ஸ். உங்க ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல என்னென்ன பைனரி ஃபைல்ஸ் லோட் பண்ணணும், உங்க ஃபைல் சிஸ்டம் எத்தனை ஃபைல் சிஸ்டம் இருக்கு அந்த ஃபைல் சிஸ்டம்ஸ் லோட் பண்றது, அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு இனிட் ப்ராசஸ் எல்லாமே உங்களுக்கு ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு லாகின் ஸ்க்ரீன் வர்றது எல்லாமே. ஸோ பயாஸ் முடிஞ்சிருச்சு. தென் பயாஸ்க்கு அப்புறம் வந்து பூட் லோடரில் வந்து எப்படி பார்ட்டிஷனிங் ஸ்டைல் இருக்கும், அந்த பார்ட்டிஷனிங் ஸ்டைலை பேஸ் பண்ணி எத்தனை பார்ட்டிஷன்ஸ் கிரியேட் பண்ணுறது எல்லாம் டிசைட் ஆகும். ஸோ கிரப்புக்கு அப்புறம் உங்களுக்கு கர்னல் வந்துடும். ஸோ கர்னல் பற்றி நான் தனியாகவே டீட்டெயில்டாக வந்து ஒரு வீடியோ ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன். பட் இருந்தாலுமே கர்னல் அப்படின்றது வந்து இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கர்னலை பொறுத்த வரைக்கும் ஸோ இது வந்து கிரப்பு வந்து உங்களுக்கு அந்த என்ன மாதிரியான ஃபைல் சிஸ்டம்ஸ் என்ன எங்கே லோட் பண்ண போறீங்க, அதில் என்ன டைமர் வேணும், எத்தனை ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வேணும், இது டியூவல் பூட்டாக கிரியேட் பண்ண போறீங்களா இல்லை வெறும் லினக்ஸ் மட்டும் யூஸ் பண்ண போறீங்களா, விண்டோஸ் மட்டும் யூஸ் பண்ண போறீங்களா அப்படின்றதுலாம் அங்கே டிசைட் ஆகும். ஸோ இது பழைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லாம் இந்த மாதிரி init RAM FSன்னு இருக்கும். இப்போ லேட்டஸ்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லாம் init RD அப்படின்னே டைரக்ட் இமேஜ் ஃபைல் இருக்கு. ஸோ அதில் தான் உங்களுக்கு அந்த இது லோட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் வந்து தே கால் இட் அஸ் கர்னல் ஸ்டேஜ். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து பயாஸ்ல போயிட்டு நம்ம எதுலேருந்து பூட் பண்ண போறோம், ஸோ என்ன மாதிரியான செட்டிங்ஸ், என்ன மாதிரியான CPU மெமரி அண்ட் செட்டிங்ஸ் வேணும் அப்படின்றதெல்லாம் அதில் சூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு ஹைப்பர் த்ரெட்டிங் வேணுமா இல்லை வர்ச்சுவலைசேஷன் டெக்னாலஜி எனேபிள் பண்ணுமா, இதெல்லாம் வந்து நம்ம பயாஸ்ல பண்ணுவோம். ஸோ பூட் லோடர்ன்றது எந்த பர்டிகுலர் கிரப்பா லீலோவான்றதுக்கு அப்புறம் அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கர்னல் ஸ்டேஜுக்கு வந்துடும். ஸோ கர்னல் ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த ரூட் ஃபைல் சிஸ்டம் மவுண்ட் பண்றது, தென் ப்ராசஸ் இனிஷியல் அந்த சிஸ்டம் D அப்படின்ற மெயின் ப்ராசஸை ரன் பண்ணிட்டு தான் உங்களுக்கு மற்ற டேமன்ஸ்லாம் ரன் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இப்போ வந்து அந்த கர்னல் ஸ்டேஜுக்கு வந்து டிஸ்கஸ் பண்ணலாம்.
ஸோ இனிஷியல் இந்த ஸ்க்ரீனில் கவனிச்சிங்க அப்படின்னா இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் நமக்கு கிரப்புக்கு அப்புறம் லோட் ஆகக்கூடிய ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் யூசருடைய ஸ்பேஸில் சிஸ்டம் டி அப்படின்றதான் சொல்லுவாங்க. சிஸ்டம் டியை தான் வந்து மதர் ஆஃப் ஆல் ப்ராசஸ் ஆர் மதர் ஆஃப் ஆல் டேமன்ஸ் அப்படின்னா சர்வீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த சிஸ்டம் டி தான் ஃபர்ஸ்ட் உங்கள் சிஸ்டமில் லோட் ஆகும். ஸோ இந்த இனிஷியல் ரேம் டிஸ்க் அப்படின்றது வந்து கிரப் தான் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி கொடுக்கும். அந்த இனிஷியல் ரேம் டிஸ்க்ல ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகிறது சிஸ்டம் டி அப்படின்ற ஃபைல். சிஸ்டம் டி ஃபைல் லோட் ஆனதுக்கப்புறம் மற்ற பைனரிஸ் மற்ற ஃபைல்ஸ் அண்ட் எக்ஸிக்யூட்டபிள்ஸ்லாம் உங்களுக்கு லோட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் சிஸ்டம் டி சொல்கிறோம் இல்லைங்களா, அது வந்து எப்பயுமே வந்து ப்ராசஸ் ஐடி 1ல தான் உங்களுக்கு ரன் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு மெயினான அந்த ரூட் பார்ட்டிஷன் அந்த ஸ்லாஷில் வந்து உங்களுக்கு தேவையான அந்த ஃபைல் சிஸ்டம்லாம் உங்களுக்கு லோட் ஆக ஆரம்பிச்சிடும். தென் டிவைஸ் டிரைவர்ஸ் செக் பண்ணுறது, தென் சிஸ்டம் சர்வீசஸ்லாம் தேவையான சர்வீசஸ்லாம் லோட் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்க அப்ளிகேஷனுடைய ப்ராசஸ் அண்ட் சர்வீசஸ்லாம் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இப்படி தான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் நடக்கும். ஸோ சிஸ்டம் டி வந்து இதுக்கு முன்னாடி வந்து சிஸ் வி இனிட்னு ஒரு கான்செப்ட் இருந்தது, இல்லை அப்ஸ்டார்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் வந்து இட் இஸ் பேரண்ட் ஆஃப் ஆல் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆர் மதர் ஆஃப் ஆல் டேமன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சிஸ்டம் டின்றது இப்போ லேட்டஸ்டாக வரக்கூடிய ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லாம் சிஸ்டம் டின்னு இருக்கு. இதெல்லாம் முன்னாடி ஒரு சில நீங்கள் பழைய வெர்ஷன் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க, பழைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ்லாம் பார்க்குறீங்க அப்படின்னா அதில் வந்து இட் யூஸ் டு பி சிஸ் வி இனிட் அப்படின்னு இருக்கும், இல்லாட்டி அப்ஸ்டார்ட்னு இருக்கும். ஸோ அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகக்கூடிய சர்வீஸா இருந்தது. அது வந்து இப்போ லேட்டஸ்டா வரக்கூடிய ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லாம் சிஸ்டம் டின்னு வந்து இட் ஹஸ் பிகம் சேஞ்ச்ட். ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு பேக்ரவுண்ட் சர்வீசஸ் எல்லாமே லோட் ஆக ஆரம்பிக்கும், லைக் ஃபார் சவுண்ட் மேனேஜ்மெண்ட், பவர் மேனேஜ்மெண்ட், நெட்வொர்க்கிங் மேனேஜ்மெண்ட், இதுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஒன் பை ஒன்னா வந்து இட் வில் கெட் லோடட். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து எந்த ரன் லெவலுக்குள்ள போகிறோம், அதாவது டெர்மினல் யூஸ் பண்ண போறோமா, இல்லை வந்து சிஸ்டம் மல்டி யூசர் டார்கெட் மோடுக்கு போகிறோமா, கிராஃபிக்கல் மோடுக்கு போகிறோமா, இல்லை வந்து ரெஸ்கியூ மோடுக்குள்ள போகிறோமா அப்படின்ற ரன் லெவல்லாம் உங்களுக்கு சூஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அந்த ரன் லெவல் வந்து எப்படி இருக்கும், என்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ் வரும் அப்படின்றது உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ கர்னல்ன்றது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஸ்டேஜ். அந்த ஸ்டேஜில் தான் வந்து நமக்கு இனிஷியலான அந்த ரேம் வந்து லோட் ஆகும். அதுதான் அந்த இனிட் ஆர்டி அப்படின்ற கூடிய டிஸ்க். ஸோ கர்னல் பற்றி டீட்டெயில்டாக ஒரு தனி செஷனே நான் கொடுத்துருக்குறேன். ஸோ கர்னல் வந்து இட் இஸ் த கோர் ஆஃப் த ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான முக்கியமான இந்த இனிஷியல் சிஸ்டம் டியோடைய ப்ராசஸும் இருக்குது, ப்ளஸ் வந்து அந்த இனிட் ஆர்டி அப்படின்ற ரேம் டிஸ்க்கும் வந்து கர்னல் தான் யூஸ் பண்ணி தான் உங்களுக்கு அந்த டெம்பரரி ஃபைல் சிஸ்டம் வந்து கிரியேட் ஆகி பூட் ஆகும். தென் அதுக்கப்புறம் தான் மற்ற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ரெய்டாக இருக்கட்டும், இல்லை டிரைவர்ஸாக இருக்கட்டும், மற்ற விஷயங்கள் மவுண்ட் ஆகிறதா இருக்கட்டும், இது எல்லாமே அடுத்தடுத்தது தான் உங்களுக்கு நடக்கும். ஸோ கர்னலுக்கு அப்புறம் தான் எவ்ரி திங் வில் ஸ்டார்ட் ஃபாலோயிங். ஸோ இது வந்து நிறைய பேருக்கு ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த இனிட் டேப்ல வந்து என்ன ரன் லெவலுக்குள்ள போகிறோம், ஸோ நீங்கள் வந்து மல்டி யூசர் மோட்ல போகிறோமா, இல்லை வந்து கிராஃபிக்கல் மோடுன்னு சொல்லுவாங்க. இந்த 5X11 தான் வந்து கிராஃபிக்கல் டார்கெட் ஆர் கிராஃபிக்கல் மோட் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க இனிட் 5 ஆர் இந்த X11 மோடுக்குள்ள போகணும். இப்பெல்லாம் நிறைய டிஃப்ரெண்ட் கிராஃபிக்கல் ஆப்ஷன்ஸ் வந்துருச்சு, ஜீனோம் ஆர் கேடி, இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் வந்துருச்சு. முன்னாடிலாம் X11 தான் வந்து ஆப்ஷனாக இருந்தது. ஸோ இது வந்து நம்ம சிங்கிள் யூசர் மோட் வந்து ரெஸ்கியூ மோட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் போயிட்டு நீங்கள் உங்கள் சிஸ்டமில் இருக்கக்கூடிய ஏதாவது கரப்ஷன்ஸ் இல்லை ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா அதுதான் இந்த மோட்குள்ளே தான் போய் ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஸோ இனிட் 0 அப்படின்றது வந்து பவர் ஆஃப் பண்ணுறது, இல்லை வந்து ஹால்ட் மோட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எந்த ரன் லெவலுக்குள்ளே போகிறோம் அப்படின்றத வந்து நெக்ஸ்ட் ஃபைனலாக டிசைட் பண்ணி அந்த இனிட் டேப்ல வந்து அது டிஃபால்ட் ரன் லெவல் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி ஜென்ரலாக உங்களுடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண உடனே எந்த ரன் லெவலுக்குள்ளே போகணும், ஸோ கிராஃபிக்கலுக்குள்ளே போகணுமா, இல்லை மல்டி யூசருக்குள்ளே போகணுமா, இல்லை என்ன நடக்கணும் அப்படின்றத அங்கே தான் நம்ம டிசைட் பண்ணி மென்ஷன் பண்ணியிருப்போம். ஸோ கர்னல் அப்படின்றது இட் இஸ் த கோர் மாடியூல் ஆர் த சென்ட்ரல் மாடியூல் ஆஃப் யுவர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ அதில் தான் வந்து உங்களுக்கு அந்த கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமில் தான் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தேவையான முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் தான் அதுக்கு மேலே நீங்கள் தேவையான அடிஷ்னல் அப்ளிகேஷன் சர்வீசஸ்லாம் வந்து அதில் லோட் பண்ணியிருப்பீங்க. ஸோ இப்போ ஒரு ப்ராசஸீஸ்க்கும் ஒரு அப்ளிகேஷனுக்கும் தேவையான விஷயங்களை ஷேர் பண்ணுறது, அந்த கான்ஃப்ளிக்ட்ஸ்லாம் அவாய்ட் பண்ணுறது எல்லாமே கர்னலோட வேலை தான். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுடைய மெயின் மெமரியில் வந்து கர்னல் லோட் ஆனதுக்கு அப்புறம் தான் அதுக்கப்புறம் தேவையான ஹார்ட்வேர் காம்பனன்ட்ஸ், சாஃப்ட்வேர் காம்பனன்ட்ஸ், அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். ஸோ
சில பேருக்கு வந்து இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம்க்கும் கர்னலுக்கும் நிறைய கன்ஃபியூஷன் வரும். ஸோ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்றது கர்னல் இல்லாமல் ஒர்க் ஆகாது. ஃபர்ஸ்ட் கர்னல் தான் வந்து உங்களுடைய மெயின் மெமரியில லோட் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து நீங்க எண்ட் யூசர் உங்களுடைய இன்ஸ்டால் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன்ஸ் ஆர் இன்ஸ்டால் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேர் ஆர் சர்வீசஸ் எல்லாமே வந்து அந்த கர்னல் மூலயமா தான் உங்களுக்கு பிசிக்கல் ஹார்ட்வேரை வந்து கனெக்ட் பண்ண வைக்கும். ஸோ இது ஆல்ரெடி நம்ம டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ கர்னலுக்கும் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றது. ஸோ இன்கேஸ் வந்து நீங்கள் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த பர்டிகுலர் விஷயத்தை நீங்கள் கோ த்ரூ பண்ணலாம். ஸோ அட் ஹை லெவல் லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து பூட் ஆகும்போது என்னென்ன விஷயங்கள் இன்வால்வ் அப்படின்றது வந்து அட் ஹை லெவல் வந்து மூணா பிரிக்கலாம். ஒன்று வந்து பவர் ஆன் செல்ஃப் டெஸ்ட் நடக்கும், தென் வந்து பயாஸ் ஸ்டேஜ் அண்ட் தென் பூட் லோடர் ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க. அப்புறம் தேர்ட் ஸ்டேஜ் வந்து கர்னல் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ஈஸியாக நம்ம மூணா பிரிக்கலாம். ஆர்எல்ஸ் வந்து ரொம்ப ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கணும் அப்படின்னா இது எல்லாமே வந்து உங்களுக்கு நடக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சிஸ்டமை பவர் ஆன் பண்ணுறோம், பயாஸ்குள்ளே போகுது, தென் டிவைசஸ்லாம் டிடெக்ட் ஆகுது, பவர் ஆன் செல்ஃப் டெஸ்ட் நடக்குது, தென் எந்த பூட் டிவைஸ்லேருந்து நம்ம ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பூட் பண்ணணும்னு சூஸ் பண்ண உடனே ஸோ பூட் லோடர் கிரப்பா லீலோவான்னு சூஸ் ஆகுது. தென் இந்த பேரண்ட் ப்ராசஸ் சிஸ்டம் டி ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆன உடனே மற்றபடி அடுத்த ஸ்கிரிப்ட்ஸு அடுத்தது ஸ்டார்ட் அப்க்கு தேவையான அந்த லாகின்க்கு தேவையான விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிறது. தென் வந்து யூசர் வந்து லாகின் பண்ணிடுவார், எந்த பர்டிகுலர் கிராஃபிக்கல் மோட்லையா இல்லை டெர்மினல் மோட்லையா அப்படின்றத சூஸ் பண்ணிட்டு தே வில் லாகின். ஸோ இதில் வந்து நிறைய பேர் கேட்குற கொஸ்டின் வந்து கர்னலோடைய முக்கியமான ஃபங்க்ஷனாலிட்டி என்ன அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா இந்த டிவைஸ் டிரைவர்ஸ், மெமரி மேனேஜ்மெண்ட், ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட், சிஸ்டமில் நடக்கக்கூடிய கால்ஸ், உங்களோட அப்ளிகேஷனுக்கும் ஹார்ட்வேருக்கும் நடக்கக்கூடிய இன்டராக்ஷன், தென் ஃபைல் சிஸ்டம் மேனேஜ்மெண்ட், இது எல்லாமே வந்து கர்னல் இல்லாமல் ஒர்க் ஆகுது. ஸோ கர்னல் மூலயமா தான் எல்லா ஆக்டிவிட்டீஸ் அந்த சிஸ்டம் ஏபிஐ கால்ஸ் எல்லாமே நடக்கிறது வந்து த்ரூ கர்னல் தான். ஸோ நீங்கள் ஹார்ட்வேரை ஆக்சஸ் பண்ணுறது வந்து அப்ளிகேஷன்ல இருந்து அந்த அப்ளிகேஷனுக்கு தேவையான சிபியூ ரிசோர்சஸ், மெமரி ரிசோர்சஸ், ஹார்ட் டிஸ்க், நெட்ஒர்க், இது எல்லாமே வந்து இன்டர்ஃபேஸ் பண்ணி உங்களுக்கு கொடுக்கறது வந்து கர்னலோடைய வேலை தான். ஸோ இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கர்னல் இல்லாமல் நத்திங் வில் ஒர்க். ஸோ இதுதான் லினக்ஸோடைய பூட் ப்ராசஸ். சம்டைம்ஸ் நீங்கள் இதை ஈஸியாக சிம்பிளாக ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா இந்த 3 ஸ்டேஜஸாக நீங்கள் சொல்லி ஈஸியாக கவர் பண்ணிடலாம். ஸோ பயாஸ் ஸ்டேஜ், பூட் லோடர் ஸ்டேஜ் அண்ட் கர்னல் ஸ்டேஜ் இப்படி நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். ஸோ 3 ஸ்டேஜஸ்ன்னு சொல்லலாம். ஆர்எல்ஸ் வந்து ஸ்டெப்ஸ்ன்னு கேட்டாங்க அப்படின்னா இது எல்லா ஸ்டெப்ஸும் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். போஸ்ட்ல ஆரம்பிச்சு பயாஸ் எம்பிஆர், தென் பூட் லோடர், இனிட் ஆர்டி இமேஜ், அப்புறம் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ரூட் ஃபைல் சிஸ்டம் லோட் ஆகுது, கர்னல், தென் ரியல் ரூட் சிஸ்டம் வந்து கர்னலுக்கு அப்புறம் தான் லோட் ஆகும், இனிட் ப்ராசஸ் அண்ட் தென் சிஸ்டமோடைய டேமன் சர்வீசஸ்லாம் உங்களுக்கு லோட் ஆக ஆரம்பிச்சிடும். தேங்க்யூ ஃபார் லிசனிங்.